நம்முடைய இயக்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்துறோம். அதே போன்று இந்த சமுதாய சொத்துக்களான வக்ஃபு சொத்துக்களை மீட்பதற்கோ அல்லது இந்த காலகட்டத்தில் அதில் அதிகமாக ஊழல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கேள்விப்படுறோம் பரவலாகவே. அது போன்ற அந்த ஊழல்வாதிகளை வக்ஃபு வாரிய மெம்பர்களை தோலுரித்து காட்டுவதற்கும் அல்லது தௌஹீத் ஜமாத் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றதா அல்லது எதிர்காலத்தில் இந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்பதற்கும் அந்த ஊழல்வாதிகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் ஏதாவது நடவடிக்கை இருக்கின்றதா என்பதை கேள்வியாகும். அதாவது நம்முடைய அப்பன்பாட்டன்மார்கள் நம்முடைய முன்னோர்கள் நல்ல காரியம் நடக்கட்டுமே என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு தர்ம காரியத்துன்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. அதான் வக்ஃபுங்கிறது. வக்ஃபுண்டா என்ன? ஒரு பள்ளிவாசல் இருக்குமா, ஒரு 50 ஏக்கர் நிலத்தை தர்றேன்னு கொடுத்துட்டு போயிருப்பான். என்ன எண்ணத்தில் கொடுத்துருப்பான்? இதை வச்சு நல்ல காரியம் பண்ணுவாங்க, தான தர்மம் செய்வாங்க, சமுதாயத்து பணியை செய்வாங்க, மார்க்க பணி செய்வாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முப்பாட்டன்மார்கள் நினைச்சாங்க. உங்க முப்பாட்டன் இருக்கலாம், என் முப்பாட்டன் இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க நம்முடைய மூதாதையர்கள் தானே, அவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போன சொத்துக்களுக்கு பேர் தான் என்னது? வக்ஃபு சொத்துங்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், இதை வக்ஃபை சரி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வாரியம் அமைச்சாங்க. இப்போ சுதந்திரம் பெறும் பொழுது இந்துக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை, கோயில் சொத்துக்கள் இருக்கும்ல, அதுக்கு பேர் அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை உண்டாக்குனாங்க. அதே மாதிரி நமக்கு வக்ஃபை கண்காணிக்கிறதுக்குன்னு வக்ஃபு போர்டுன்னு போட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த வக்ஃபு போர்டுக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களா. இவங்க வக்ஃபு போர்டுன்னு ஒன்று உண்டான பிறகுதான் என்ன நடக்குதுன்னு கேட்டால், வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அரசியல் கட்சிக்காரன் ஆக்கிரமிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. ஏன்னா வக்ஃபு போர்டு அவன் கையில் இருக்கிறது. போர்டு கையில் இருக்கிறனால போர்டில் என்ன செய்வான்? வக்ஃபு போர்டில் ஏதாவது சரி கட்டி அது ஓகேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அல்லது வக்ஃபு போர்டு சேர்மன் நடவடிக்கை எடுக்க மாட்டான். இப்போ என்னவாகும்? இப்போ இந்த திமுக, அண்ணா திமுக இந்த மாதிரி பெரிய கட்சிகள் இருக்காங்களே, இவங்களும் நம்ம வக்ஃபு சொத்துக்களை ஏராளமாக கைப்பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமான சொத்துக்கள் யாருக்கு சொத்து? நம்ம அப்பன்பாட்டன்மார்கள் பள்ளிவாசல்களுக்காக கொடுத்த சொத்துக்களை என்ன செய்யறாங்க? இப்போ கலைஞர் கலைஞர் அறிவாலயம் திருச்சியில் ஒன்று கட்டினாங்க திமுகவுடைய, அது வக்ஃபு சொத்து. அப்படியே அந்த வக்ஃபு சொத்தை நினைச்சிட்டாங்க, அப்படியே அவங்க சுருட்டிக்கிட்டாங்க. இது திமுக மட்டும் இல்லை, எல்லாரும் செய்யறாங்க. தெரிஞ்சதுக்காக ஒன்று உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறமே தவிர, எவன் ஆட்சியில் இருந்தாலும் என்ன பண்றான்? இந்த மாதிரி நம்ம மட்டும் சொத்து இல்லை, கோயில் சொத்து தான் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம சொத்தை மட்டும் எடுக்கல. கோயில் சொத்தா இருந்தாலும் என்ன செய்வோம்? அறநிலையத்துறை சொத்துக்களை எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி வக்ஃபு சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு எதிராக நீங்க என்ன ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, எந்த அநியாயத்தையும் எதிர்ப்பதை கொள்கையா வச்சிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழலா இருந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாலும் அதை எதிர்த்து களமிறங்கணும். கொள்கை அளவில் தௌஹீத் ஜமாத்துக்கு புதுசா கொள்கையை வகுத்துக்கிட்டு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அநியாயம் நல்லா தெரியுதுல, இறங்கிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, போராட்டம்னு நம்ம களத்துல இறங்குறது பொருளாதார சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஒரு நாள் பேப்பரை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ அக்கிரமம் கூட்டம் எதிர்க்கணுங்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு போராட்டம்னு சொன்னா அதுக்கு போஸ்டர் அடிக்க வேண்டி இருக்கிறது, அதுக்கு நோட்டீஸ் அடிக்க வேண்டி இருக்கிறது, மைக் செட் ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கிறது, விளம்பரப்படுத்த வேண்டி இருக்கிறது, மக்களை அழைச்சிட்டு வர வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப அடிக்கடி போராட்டங்கள் நடத்துவதற்கு பட்ஜெட் என்ன செய்யல, நமக்கு தாங்கல. மக்கள்கிட்ட வாங்கி தானே செய்ய வேண்டி இருக்குது. இன்னைக்கு டெய்லி போராட்டம் போட்டா முதல்ல நீங்க வரவும் மாட்டீங்க, இப்போ பொருளாதாரத்தையும் தரவும் மாட்டீங்க. நம்ம என்ன பார்க்குறோம்? தேவையாத்தான் இருக்கிறது, ரொம்ப முக்கியத்துவமானது நம்ம செய்வோம். ஒரு சுமாரான விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்? விட்டுருவோம், கண்டன அறிக்கையோட விட்டுருவோம். அப்படிங்கிற அளவுல தான் யாராவது நடத்தினாங்கன்னா என்ன செய்வோம்? ஊக்குவிப்போம் என்கிற அளவில் தான் இப்ப போறமே தவிர, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது நாட்டில். அதுக்கெல்லாம் போராடித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது போக பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்துக்காக வேண்டி, அந்த குறிப்பிட்ட சொத்துக்கு உரியவங்க எங்க வக்ஃபு சொத்தை இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு கேட்டால் அப்ப இறங்கி இருக்கிறோம். பொத்தாம் பொதுவாக நம்ம இறங்காம எப்படி இறங்கி இருக்கிறோம்? ஒரு பள்ளிவாசல் சொத்தை ஆக்கிரமிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மள்ட்ட அந்த கேஸை கொண்டு வர்றாங்க. அது எந்த பகுதியில் உள்ளதுன்னு பார்க்குறோம். அந்த பகுதியில் உள்ள மக்களை இறக்கி விட்டு அதை என்ன பண்றோம்? சரி பண்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம காணாத்தூர் இருக்கு பாருங்க, அந்த ஈசிஆர் ரோடு போட்ட பிறகு அது ரொம்ப வேல்யூபிள் சொத்தா போச்சு. முன்னாடி அந்த சொத்துக்கள்லாம் ஒரு பெருமதி இல்லாத காடு மாதிரி ஏரியாவா இருந்தது. இந்த கிழக்கு கடற்கரை சாலை அந்த ரோடு அகலமான ரோடு போட்ட பிறகு என்ன மாதிரிச்சு, அந்த ஏரியாவில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் தாறுமாறா விலை மதிப்புடைய சொத்துக்களா மாறிவிட்டது.
எல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடியவர்கள் அங்கே தான் பங்களாக்கெல்லாம் கட்டிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல அந்த காணாத்தூர் ரோட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். காணாத்தூர்ல போனால் அந்த பக்கம் என்ன செய்யும், வலது பக்கத்தில் இப்படி போயிட்டு இருக்கும், வலது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இடது பக்கம் உள்ள பள்ளிவாசல் நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல், அதுக்கு நம்ம அப்படி சொல்கிறேன். அவன் வலது பக்கத்தில் என்ன இருக்கு, ரோட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து அதிகமான சொத்து இந்த மாயாஜால்னு வச்சுக்கிறாங்க இல்லை, அதுக்கு பக்கத்தில் அந்த சொத்துக்கள் நிறைய இருக்கிறது. இந்த மாயாஜாலுங்கிறவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், நம்ம சொத்துக்களை நுழைஞ்சி ஆக்கிரமிச்சு கட்டிடம் வரையும் கட்டிவிட்டான். இவங்களும் எங்கெங்கயோ போய் என்னஞ்சாங்க, வக்ஃப் போர்டு சேர்மன் நம்மளால் ஒரு முன்னாள் சகா ஒருத்தர் இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு கட் அவுட்லாம் வச்சு அவருக்கு வரவேற்புலாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. வழங்குதா, எல்லாம் அப்படி இப்படி போயிடுவாங்க. அது பணக்காரர்களை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. பணக்காரர்களையும் பெரிய பெரிய சக்திகளை எதிர்த்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களாம் நிற்க மாட்டாங்க. கடைசியா எல்லா பக்கமும் முட்டி முஸ்லீம் லீக்கிட்ட போயிட்டு தமுகவில் போயிட்டு எல்லாரையும் முட்டி பார்த்துக்கிட்டு ஒன்றும் முடியலைன்ற உடனே கடைசியா யார்கிட்ட வர்றாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் வந்தாங்க. இந்த மாதிரி பள்ளியாச இடம் அதை ஆக்கிரமிச்சு தரமாட்டேங்கிறாங்க, கட்டடமும் கட்டி விட்டாங்கன்ற உடனே நெஞ்சம் காணாத்தூர் சொன்னோன்னே காஞ்சி மாவட்டத்தை இந்த உங்க மாவட்டம் தானே அது கிழக்கு, காஞ்சி கிழக்கு. இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, பஷீர் பாய் இருப்பார் பாருங்க, ஒரு தலைமையில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரை இறக்கி விட்டோன்னா பெரிய கூட்டத்தை கொண்டு அங்கே முகாமிட்டு முற்றுகையிட்டு அதை மீட்காம திரும்ப மாட்டேன்னு சொல்லி பெரிய டிபார்ட்மெண்ட் யார் யார் மிரட்டல் பண்ணி பார்த்தாங்க, இன்னும் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் இதை தௌஹீத் ஜமாத் தலையிட்டா பின்வாங்க மாட்டாங்க, செத்தாலும் ஜாவமே தவிர மீட்காம நாங்கள் வேக மாட்டோம்னு சொன்ன பிறகு அவன் கெஞ்சி என்ன பண்றான், இது கட்டடம் கட்டிவிட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது, இதே பெருமதியான இடத்தை இதை விட ஒரு சிறந்த இடத்துல காலி இடமா தந்துடுறோம். கட்டடமா கட்டிவிட்டான்ல, இடம் தான் நமக்கு சொந்தம், கட்டடம் நம்ம இது இல்லை, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதை விட பெருமதியான இடத்துல அதே அளவு ஏரியாவை நெஞ்சம் எழுதி வாங்கி, நமக்கு பள்ளிவாசலுக்கு வராதுன்னு போர்டு போட்ட பள்ளிவாசல் தான், நம்ம அதை பார்க்கல. வரக்கூடாது நம்மளை தடுத்த பள்ளிவாசல் தான், நம்ம அதை பார்க்கல. பள்ளிவாசல் சொத்து எடுக்கிறான எந்த பள்ளிவாசல் நாளைக்கு நம்ம பள்ளியாசல் ஆக போகுது. அதனால என்ன செஞ்சோம், கண்டிப்பா மக்கள்லாம் மாறிட்டு அப்படித்தான் ஆக போகுது. மக்கள்லாம் தௌஹீதா போயிட்டா தௌஹீத் பள்ளி தானே அது. அந்த அடி அல்லாஹ்வுடைய சொத்துங்கிற பிள்ளை இறங்கி மீட்டு கொடுத்துருக்குறோம். யாராலையும் மீட்க முடியல. பெரிய சக்தி, அவங்கெல்லாம் பெரிய சிஎம் லெவலில் போய் பேசுகிற உள்ள ஆட்க, அந்த மாதிரி ஆட்களாக இருந்தாலும் சொல்லியே தான் அனுப்பணும். என்ன வந்தாலும் சரி மீட்காம திரும்பக்கூடாது. வழங்க சகிதானாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி மக்கள் போய் நின்றதுனால அதை மீட்டும் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒன்று, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதே மாதிரி எந்த பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து நம்மளை கேட்டுக்கொள்கிறார்களோ, இந்த ஆக்கிரமிக்கிறான்னு சொன்னால் போய் பர்டிகுலராக போய் நிற்கலாம். ஒட்டுமொத்தமாக உள்ளதை மாத்துறதா இருந்தால், செட்டப் மாத்துறதா இருந்தால் அது முடியாது. அது நிறைய போராட்டம் நடத்த வேண்டி வரும். அது போக இன்னொரு அடிப்படை இங்கே விளங்கிக்கிறணுங்க. இந்த வக்ஃப் போர்டுங்கிற ஒன்று இருக்கு பாருங்களேன், இதை ஒழிச்சா மட்டும்தான் வக்ஃப் சொத்தை காப்பாற்ற முடியும். நல்லா விளங்கிக்கிறங்க. இனி நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா, வக்ஃப் போர்டுன்னு இருக்கிற காரணத்தினால தான் தாரை பார்த்து கொடுத்துட்றாங்க. ஒரு பள்ளிவாசல் சொத்து இருக்குன்னு வைங்களேன், பள்ளிவாச நிர்வாகம் தான் அதுக்கு டிசைடிங் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்ததுன்னு சொன்னா ஊர் மக்கள் தன் சொத்தை காப்பாத்திடுவான், எவனை எடுக்க விட மாட்டான். எப்படா எங்க சொத்துன்னு ஊரே தர நிற்பான். இப்ப என்ன பண்றான், நாங்க வக்ஃப் போர்டு சொல்லணும் ஒதுங்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ரூபாய் வாங்கிட்டு எழுதி கொடுத்து போயிடறான். அந்த வக்ஃப் போர்டு கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்துக்களுக்கு அறநிலைத்துறை மாதிரி, முஸ்லிம்களுக்கு வக்ஃப் மாதிரி கிறிஸ்தவ சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பங்கு தந்தைகள் கையில் இருக்குமே தவிர யார் கையில் இருக்காது. கவர்மெண்ட் உள்ள நுழைய முடியாது கிறிஸ்தவருடைய ஆலயங்களுடைய சொத்துக்களுக்குள்ள. அதனால அவன் என்ன பண்றான், சொத்தை காப்பாற்ற மட்டும் செய்யல, வளர்த்துக்கிட்டே போறான். கிறிஸ்தவர்கள் சொத்து வளர்ந்து கொண்டே அந்த சமுதாயம் அதை காப்பாற்றுகிறது. இந்துக்களுடைய சொத்து அழிந்து கொண்டே போகிறது, முஸ்லீமுடைய வக்ஃப் சொத்து அழிந்து கொண்டே போகிறது. காரணம் அரசாங்கம் அதை காப்பாற்றுறது. அரசாங்கம் காப்பாற்றுறது நிற்கிறதெல்லாம் காப்பாற்றுவதற்கு இல்லை, அதை கொள்ளையடிப்பதற்கு என்று விளங்கி கொண்டு வக்ஃப் போர்டை ஒளிங்கிறது நம்முடைய அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். வக்ஃப் போர்டை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா எந்த பள்ளிவாசல் ஒரு ஜானை ஒன்று எடுக்க முடியாது. ஏன், வக்ஃப் போர்டில் முறையிட்டு தானே செய்யறான், வக்ஃப் போர்டை சரி கட்டி தானே செய்யறான். வக்ஃப் போர்டு சேர்மனை போய் ரூபாயை கொடுத்து சரி கட்டுவான், மிரட்டி சரி கட்டுவான், வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டர் சரி கட்டுவான். அது போக லஞ்சம் ஊழல் உள்ள வர்றாங்க. நீ ஊழல் பண்ணிக்க எனக்கு ஒரு கமிஷனை கொடுக்குறான் யாரு, வக்ஃப் போர்டு சூப்பரண்ட், வக்ஃப் போர்டு எஸ்பிலாம் இருப்பானுவோ, இவனு பண்ற அக்கிரமம் இன்ஸ்பெக்டர் இவனெல்லாம் செய்யறது ரொம்ப அக்கிரமமா இருக்குது. அதனால வக்ஃப் போர்டு சொத்துக்கள்ல மீட்க நம்ம நினைத்தால் அந்தந்த மகல்லாக்காரன் மீட்டுக்கன்னு சொல்லுங்க, நாங்கள் மீட்டுருவோம். அந்தந்த பள்ளிவாசக்காரன் சொத்தை மீட்டுக்கன்னு சொல்லுங்க, மக்கள் இறங்கி நின்று செய்வாங்க, ஒரு ஜான கூட விட மாட்டாங்க. இந்துக்களுக்கும் சொல்றேன், இந்த அறநிலையத்துறையையும் வக்ஃபையும் ஒழிச்சு கட்டிவிட்டு கிறிஸ்துவ மக்கள் எப்படி அவங்க சொத்து அவங்களே வளர்க்குறாங்க, சின்ன எல்கேஜி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறான், அப்படி இப்படி போய் எங்க அளவு பெரிய காலேஜா போயிடும். ஏன், அவன் சொத்து அவன் நிர்வகிக்கிறான், அவனுடைய கோவில் சொத்துக்களை அவன் நிர்வகிக்கும் பொழுது எவனும் எடுக்க விட மாட்டேங்கிறான். அதை வந்து என்ன செய்யறான், ஒரு கோழி குஞ்சை வந்து கோழியை தாய் கோழி
பருந்துலேருந்து காப்பாற்றுற மாதிரி என்ன செய்யறான், அவனால் காப்பாற்ற முடிகிறது. நம்மளே என்ன பண்ணிட்டாங்க, கோழி குஞ்சை கட்டி போட்டுவிட்டு வெளியால் வந்து காப்பாற்ற வர்றான். வெளியால் காப்பாற்றுவானா, அவன் பறந்துட்டு விலை போயிடுறான். அதனால இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், வக்குப்போட ஒழிக்கணுங்கிறதுக்கான ஒரு சித்தாந்தங்களை இப்போ கையில் எடுக்கணும். வக்குப்போட க்ளோஸ் பண்ணு, வக்குப்போட எங்களுக்கு தேவையில்லை, நீ வந்து எங்கள் சொத்துக்கள்லாம் சேர்த்து நிர்வகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே பார்த்துக்கிறோம், அது நீ எந்த உதவி எங்களுக்கு தர வேணாம், எங்கள் மக்கள் பறக்கத்தா தர்றதுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னால் வக்குப் சொத்து போகவே போகாது. அதான் சரியான முறை. இவங்க கையில் திருடன் கையில் சாவியை கொடுக்குற வரைக்கும் அது என்ன செய்யும், போய்கிட்டே தான் இருக்கும்.